ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனா பஞ்சாயத்தில் வச்சு நான் என் அப்பா முடிவுக்கே கட்டுப்படுறேன், நான் அவர் சொல்ல எப்போதுமே மீற மாட்டேன் அப்படின்னதும் ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே புவனேஸ்வரி சரி ரகுராம், நாங்கள் இப்போ உன்னையும் பொண்ணையும் நம்புகிறோம். அதே மாதிரி நீ கொடுத்த வாக்குப்படி நாளைக்கு காளி கோவிலில் வச்சு பொண்ணுக்கும் அந்த கதிருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு காசு வெட்டி போடும். அப்போதான் முழுசா உன் குடும்பத்தை நாங்கள் நம்புவோம் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராமும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு வந்ததும் தனா ஓடி போய் ஜானகியை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. தனா என்னடி ஆச்சு அப்படின்னதும் உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் தனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் என் அப்பா முடிவுக்கே கட்டுப்பட்டுட்டேன். ஐயோ ஏன் தனா அப்படி சொன்னேன் அப்படின்னு மாயா கேட்குறாங்க. எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலம்மா, நான் மட்டும் அப்பாவுக்கு எதிர்ப்பாக பேசியிருக்க அப்பா அந்த இடத்துலையும் இல்லாமல் போயிருப்பாரு அப்படின்னதும் ஜானகி மாயாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன தனா சொல்கிறா அப்படின்னதும் உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஐயோ நமக்கு மட்டும் எனக்கு இப்படி கஷ்டம்லாம் வருதுன்னா இப்போ என்ன பண்ணுவேன்? என் பிள்ளை வாழ்க்கையை பார்ப்பனா இல்லை என் புருஷன் உயிரை பார்ப்பனா அப்படின்னு ஜானகி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே மாயா ஆறுதல் படுத்துறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. தனா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. கதிர் தனக்காக பண்ண தியாகங்கள்னு நினைச்சு அதே மாதிரி தாலி கட்டினதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகி தான் காமிக்கிறாங்க. அவங்க நடுக்கோள் இருந்து ஒரு மூலையில அழுதுட்டு இருக்காங்க. அப்போ உடனே தனா அம்மா நான் உன் மடியில் படுத்துக்கட்டுமா அப்படின்னதோ வாடா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து மாயா பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அப்படி நான் என்ன பாவம் யாருக்குமா பண்ணேன்? நான் எல்லாம் நல்லா தனியமா பண்றேன், எனக்கு மட்டும் ஏமா கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துட்டே இருக்கு அப்படின்னதோ இங்க பாரு, உனக்கு எந்த கஷ்டமும் வராமா நான் விட மாட்டேன். இங்க பாரு, எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். அதே மாதிரி நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எந்த இல்லைக்கு வேணும்னாலும் போவேன் தானா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தனா சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்கிடுறாங்க. உடனே ஜானகி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நாம அமைதியா இருக்கக்கூடாது, கதிர் உள்ள இருந்தான்னா கண்டிப்பா நாளைக்கு கோவில்ல காசி வட்டிடுவாங்க. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம், அதே மாதிரி என் புருஷனோட உயிர் முக்கியம். இதுக்கு ஒரே ஒரு வழி, நாம போய் சரண்டர் ஆகுறது தான் அப்படின்னு முடிவெடுத்துட்டு நேரா ரகுராம் ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா ரகுராம் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே ஜானகி, ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க, இப்போ நான் எடுக்கிற முடிவு நம்ம குடும்பத்துக்கே மிகப்பெரிய கௌரவ குறைச்சலாக இருக்கும். ஆனால் இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலைங்க, அதனால என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கதிர் உள்ளே இருக்காங்க. இங்கே கான்ஸ்டபிள் மட்டும்தான் இருக்காங்க. ஐயா, நான் குருபரன் சாரை பார்க்கணும் அப்படின்னதும் அம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்குறாங்க. சரண்டராக வந்திருக்கேன் அப்படின்னு ஜானகி சொன்னதும் என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், கார்த்தியே இல்லாமல் பண்ணது நான் தான், கதிர் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னதும் உடனே கான்ஸ்டபிள் அதிர்ச்சியாகி வீட்டில் இருக்கிற குருபரனுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா இது, அவனை காப்பாத்துறதுக்காக நீங்க பழி சுமக்கிறீங்களா? இங்க பாருங்கம்மா, இது அப்பாவுக்கு தெரியுமா? இல்ல வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தெரியும், கண்டிப்பா எப்படியோ நாளைக்கு தெரியத்தான் போகுது, அதனால கதிரை வெளியில விட்டுட்டு என்ன உள்ள போடுப்பா அப்படின்னதும் அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருப்பா, நான் சத்தியமா சொல்றேன், கதிர் மேல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா இந்த தப்பு பண்ணது நான் தான். கதிரை மாட்டி விடணுங்கிறதுக்கு தான் வேற யாரும் திட்டம் போட்டு அவனோட பர்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னதும் என்னம்மா அப்படின்னா நீங்க சொல்றது நிஜம் தானே? ஆமா, என் பொண்ணுங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவனை தெரியாதனமா அடிச்சுட்டேன். அது இந்த இவ்வளவு பெரிய விளைவில் முடியும்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம குருபரங்கிட்ட சொல்றாங்க. இதை கிட்ட குருபர அதிர்ச்சி ஆறாங்க. என்னமா அது, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கதிரை மாட்டி விடணும்னு நினைச்சவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? அதான்ப்பா எனக்கு தெரியல, ஆனா கதிர் உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணு வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், தயவு பண்ணி அவனை வெளியில விட்டுரு அப்படின்னதோ உடனே கதிரை வெளியில விட்டுடுறாங்க குருபரன். இங்க பாருங்க, எதுக்கிட்ட தேவையில்லாம நீங்க பழி சுமக்கிறீங்க, நான் ஒன்றும் பழி சுமக்கல கதிர்,
உண்மையை தான் சொல்கிறேன், அந்த கார்த்தியே இல்லாமல் பண்ணது நான் தான் அப்படின்னு ஜானகி சொன்னதும் கதிருக்கே தூக்கி வாரி போட்டுறது. ஐயோ அத்தை, இதை ஆரம்பத்தில் சொல்லியிருக்க உங்களுக்காக நான் பள்ளி ஏற்றிட்டு சந்தோஷமாக உள்ளே இருந்திருப்பேனே, ஏன் அத்தை இப்போ உண்மையை சொன்னீங்க அப்படின்னதும், இங்கே பாரு, என் குடும்பத்துக்காக நீ பண்ண தியாகங்கள் போதும், இதுக்கப்புறமும் வாழ வேண்டிய சின்ன சிறுசுங்க நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் கதிர், நீ உடனடியாக கிளம்பி வீட்டுக்கு போ. ஏன்னா நாளைக்கு காசு வட்டி உன்னையும் தனாவையும் பிரிக்கிறதா மாமா முடிவெடுத்திருக்காரு. இப்போ நீ வெளியில் போனால் மட்டும்தான் என் பொண்ணு வாழ்க்கை காப்பாற்றப்படும் தானே. கதிர் அத்தை பேச்சை மீறாத அப்படின்னதும் கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டே உடனே நம்ம குருபரன் வந்து கதிரை அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. நில்லுங்க, ஆமாம் இந்த குற்றவாளி எதுக்கு எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு ரகுராம் சத்தம் போடுறாங்க. அப்பா, கதிர் ஒன்றும் குற்றவாளி கிடையாதுப்பா, ஏன்னா கதிர் ஒன்றும் காட்டியே இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அதான் ஆதாரமே இருக்கே அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. இல்லைப்பா, ஏன்னா குற்றம் பண்ண குற்றவாளியை தன்னோட தப்பை வந்து ஒத்துக்கொண்டு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னதும், என்ன சொல்றீங்க அப்படின்னு மாயா கேட்குறாங்க. ஆமா மாயா, இந்த தப்பை பண்ணது வேற யாரும் கிடையாது, ஜானகி அம்மா தான் அப்படின்னதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஆனா ரகுரா மட்டும் நம்பாம இருக்காங்க. என்ன சொல்றீங்க, அவ பண்ணாளா? ஆமாம், அவளை வந்து சொன்னா அப்படின்னதோ ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. இல்லைப்பா, அதுதான் நிஜம், ஜானகி அம்மாவே சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னதும், இல்லை, இந்த பொறுக்கி பையில காப்பாற்றுறதுக்காக தான் ஜானகி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரகுராம் வந்து சத்தம் போடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுது. ஸோ கண்டிப்பாக வந்து ரகுராம் வந்து ஜானகி மேலே கோபப்படுவாங்க. இப்படி குடும்ப கௌரவத்தை கூட பார்க்காம இந்த பொறுக்கி கதிரை வந்து காப்பாற்றுறதுக்கு அவ பழி சுமந்திருக்கா, இதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதிரை அடிக்கலான்னு போகும்போது, இங்கே பாருங்கப்பா, இப்போ அவங்க தப்பு பண்ணியிருந்தா தான் நீங்கள் அவனை அடிக்கலாம், சட்டப்படி சொல்ல போனால் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, ஏன்னா தப்பு பண்ணவங்களே தன்னோட தப்பை உணரும் போதும் நாம் இனி இவனை உள்ள வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைப்பா அப்படின்னு போதும். ஐயோ என்ன ஜானகி, இப்படி குடும்ப கௌரவத்தை கூட யோசிக்காம யாரோ ஒருவனுக்காக நீ இப்படி பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி கத்திட்டு இருக்காங்க. பாத்தியான இந்த விஷயத்துல உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம அண்ணி எப்படி எல்லாம் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு ரகுராம எங்கெல்லாம் பத்மா பார்வதி ஒரு பக்கம் எட்டி விடுறாங்க. உடனே தானா வந்து, ஐயோ என்னம்மா நீ என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணுனாலும் செய்வேன்னு சொன்னேன், ஆனால் இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே, இப்போ நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு தானே ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து உடனே செம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. உடனே புவனேஸ்வரி, அண்ணன் இன்னும் அந்த ரகுராம் காளி கோயிலுக்கு வரணும், ஏன்னா காசு கட்டி பிரிக்கத்தானே வேணும், காசு வட்டி வாங்க போகலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. பார்த்தா ரகுராம் வீட்டுல இருந்து யாருமே வரல. உடனே புவனேஸ்வரி வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி ரகுராம் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா கதிர் நிற்காங்க. கதிரை பார்த்த புவனேஸ்வரி செம அதிர்ச்சியாகி, அப்படின்னா இந்த கதிரை வெளியில் எடுத்துட்டியா ரகுராம், அப்போ நீ நேற்று கொடுத்த வாக்கெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து, இங்கே பாருங்க, கதிர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபணமாய் தான் கதிரை வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னதும், என்ன ரகுராம் குடும்பமாக சேர்ந்து திட்டம் போட்டு நாடகம் போடுறீங்களா அப்படின்னதும், உடனே நம்ம சிவா வந்து, இங்கே பாருங்க, தான் தப்பு பண்ணதா எங்கள் அண்ணி வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, அதனால கதிரை இந்த தப்பு பண்ணவே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படிங்க கதிரையும் தனாவையும் பிரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உங்க எல்லாரும் நாடகமும் எனக்கு விளங்கி போச்சு, எப்படியாச்சும் உன் பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக உன் குடும்ப கௌரவம் போனாலும் பரவாயில்லன்னு உன் பொண்டாட்டியை போய் நடிச்சு சரண்டராக சொல்லிட்டு ரகுராம், நீ நல்ல நாடகம் போட்டுற அப்படின்னு புவனேஸ்வரி செம்மையா அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து, இங்க பாருங்க, தேவையில்லாம இப்படிலாம் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க, எங்க கதிருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னதும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ என் ஜானகியின் திட்டம் போட்டு தான் இந்த கதிரை காப்பாற்றுறதுக்கு அந்த ஜானகி உள்ளே போயிருக்காடி, விடமாட்டேன், இதுக்கப்புறமும் உங்கள் குடும்பத்தில் யாரையும் விடமாட்டேன் அப்படின்னு கத்திட்டு புவனேஸ்வரி அங்கேருந்து கிளம்பினதும், போதுமாமா, நான் இதுக்கப்புறமும் அசிங்கப்பட என்னம்மா இருக்கு, பேசாம நான் இன்னைக்கு இல்லாம போயிடட்டுமா அப்படின்னதும், ஐயோ அப்பா ஏப்பா இப்படிலாம் பேசுறீங்க, பாத்தியாம்மா நீ எனக்காக இவ்வளோ பண்ற, ஆனா உன் அம்மா என்னை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சாளா, இல்லை இந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சாளா, யாரோ ஒரு கேடு கட்டவனுக்காக அவ போய் சரண்டர் ஆகிட்டாளே, சி என்ன மனுஷிமா, அவளை நினைச்சாலே எனக்கு பத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி ரகுராம் ஜானகிக்கு போட்டு கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா
மாயா ஜானகியை பார்க்க ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க. எதுக்காக பெரியம்மா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அவசரப்பட்டீங்கன்னு. நான் மட்டும் இன்னைக்கு உள்ளே வராமல் இருந்திருக்கேன். இன்னைக்கு கதிர் தனா 2 பேர் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிருக்கும் மாயா. இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வகையில் பார்த்தோம்னா இப்போது அனாதை பொடி இருக்கு இல்லையா, அதை வேற இல்லாமல் பண்ணிட்டாங்க நம்ம புவனேஸ்வரி ஃபேமிலி. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்தால் கார்த்தி வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த கார்த்தி வந்து உயிரோடு இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இப்போது நம்ம மாயா தானே தேவிங்கிற பேரில் கார்த்தியை மயக்கி நடித்து வந்தாங்க பேசி. ஸோ கார்த்தி வந்து என்ன பண்ணலான்னா நம்ம தேவி கூட பேசலாம், நாம் இல்லாமல் போயிட்டோன்னு தேவி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு வேளை நம்ம மாயா நம்பருக்கு கார்த்தி ஃபோன் போட்டு நான் தான் கார்த்தி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மாயா கிட்ட கார்த்தி கையும் களவுமாக மாட்டிப்பாங்க. ஸோ கார்த்தி வந்து மாட்டிக்கிறதுக்கு இந்த வழி ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா எப்படியும் நம்ம ரகுராமக்கிட்ட வந்து இப்போதைக்கு யாரும் உண்மையை சொல்ல போகிறதில்ல. ஸோ ஜானகி வந்து அடியோட நம்ம ரகுராம் வந்து வருத்திடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஜானகியை வந்து பயங்கரமாக எப்படியோ திட்டிகிட்டு இருக்கும்போது கோபத்தில் தாங்க முடியாமல் நம்ம தனாவே எல்லா உண்மைகளையும் வந்து ரகுராம் கிட்ட சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படியோ கதிர் தனாவும் வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் ஜானகி ரகுராமுக்கு இடையிலான பிரிவினை வந்து அதிகரிச்சுட்டே போக போகுது. இதுக்கான ஒரே ஒரு வழி நம்ம தனா மட்டும்தான் ரகுராம் கிட்ட உண்மையை சொன்னால் நடக்கும். அப்படி இல்லைன்னா ரகுராம் வந்து ஜானகி மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா அவங்களே ஸ்டேஷனுக்கு போய் பேசணும். நீ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன், ஆனால் நம்ம குடும்ப கௌரவத்தை நீ கெடுத்துட்ட ஜானகி, இப்போவே என்ன உயிரோட கொளுத்திட்ட அப்படின்னு சொல்லும் போதோ இல்லைங்க நான் நம்ம குடும்ப கௌரவத்தை பாதிக்கும்படி நடந்துக்கல அப்படின்னு உடனே ஜானகி வந்து கெஞ்சுவாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறமும் அந்த கதிரை வீட்டில் வச்சுக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக பிரிச்சியாகும் அப்படின்னு நம்ம ரகுராம் முடிவெடுக்கும் போது தான் ஸ்டேஷனில் வச்சு ஜானகி ரகுராம் கிட்டே எல்லா உண்மைகளையும் உடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எப்படியாச்சும் கதிர் வந்து நம்ம மாயா கையில் மாட்டிக்கணும். அதே மாதிரி ஜானகி எப்படியாச்சும் ரகுராம் கிட்டே உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்படி சொன்னால் மட்டும்தான் நம்ம மாயாவும் அடுத்த நடவடிக்கைகளை எடுப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.